சிலந்தியும் யானையும் சிவபக்திக்காக சண்டை போட்ட சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சிவன் கோயிலுக்கு உள்ளார தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. இன்றைய பதிவில் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை டவுனில் அதனோட பேருந்து நிலையத்துக்கு பக்கமாக இருக்கிற சோழீஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். 1000 வருஷம் பழமையான கோயில் சொல்கிறாங்க. இந்த கோவிலோட கும்பாபிஷேக விவரங்களும் இந்த கோவில் பற்றின வரலாறு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பெருந்துறை பேருந்து நிலையத்தை சுற்றி கோட்டை முனியப்பன் கோவில், கோட்டை பெருமாள் கோவில், கோட்டை அனுமந்தராயன் கோவில், கோட்டை ஈஸ்வரன் கோயில், கோட்டை மாரியம்மன் கோயில், பல கோயில்கள் நிறைஞ்சிருக்குங்க. இதில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற சோழீஸ்வரர் கோயிலோட கும்பாபிஷேகம் வர்ற 25/3/2026 அன்னைக்கு புதன்கிழமை காலையில் 9:30லேருந்து 10:30 வரைக்கும் நடைபெறுதுங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு போய் கலந்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் இனிமேல் இந்த கோவில் பற்றின வரலாறும் இதனோட சிறப்புகளும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அருமையான பதிவாக இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். சரி வாங்க, இந்த கோவிலுக்குள்ளார போய் இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன சன்னதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட முன்பகுதியிலேயே கடைகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் தேவையான பொருட்கள் வாங்கிட்டு நம்ம கோவிலுக்கு உள்ளார வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகன்ற திறந்த வெளி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. நம்ம போன டைமில் இந்த கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் அதி அற்புதமாக நடந்துட்டு இருந்தது. பல பேர் அதை நோக்கி வேலை செஞ்சிட்டு இருந்ததுமே நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க. கும்பாபிஷேகத்துக்காக இந்த கோவிலே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக மாறிட்டு வரதையுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. கொங்கு நாட்டு கோயில்களில் இருக்கிற மாதிரி இந்த தீபஸ்தம்பம் வெளியில் இருக்குங்க. இந்த தீபஸ்தம்பம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏன்னா இந்த தீபஸ்தம்பத்தில் விநாயகர், பசுவுக்கு உணவளிக்கிற ஈசன், லிங்கத்துக்கு பால் சொரியக்கூடிய பசு, திரிசூலம் அப்படிங்கிற எல்லா விதமான சிற்பங்களையும் இந்த அற்புதமான தீபஸ்தம்பத்தில் நம்ம பார்க்கலாங்க. தீபஸ்தம்பத்தை தாண்டி நம்ம கொஞ்சம் முன்னாடி போகும்போது இங்கே அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் நமக்கு அருள் கொடுக்குறாருங்க. இவரை கும்பிட்டு தொடர்ந்து நம்ம கோயிலுக்குள்ளே போய் கோயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் நம்மளை வரவேற்குதுங்க. இந்த ராஜகோபுரத்தை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாக்கியிருக்காங்க போல இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. கோச்செங்கச்சோழன் அப்படிங்கிற சோழ மன்னன் முற்பிறவியில் திருவானைக்காவலில் செலந்தியாக பிறவி எடுத்திருக்காரு. செலந்தியா தன்னோட ஞானத்தால் விண்ணாவல் மரத்தடியில் வீட்டில் இருந்த ஈசனுக்கு தன்னை அறியாமலேயே சிவசேவை செஞ்சு வந்திருக்குங்க. சிவபெருமான் மேலே இலை, சருகு, தூசி எல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு தன்னோட வழக்கப்படி வலையை பின்னி வச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்தில் பழம் விருப்பில் செஞ்ச தவ பயனால் வெள்ளை யானை ஒன்று தினமும் தன்னோட தும்பிக்கையில் நீர் கொண்டு இந்த ஈசனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செஞ்சு ஆராதனை பண்ணி வந்திருக்கு. தன்னோட வழிபாட்டுக்கு இடையூறாக தொங்கிட்டு இருந்த வலையை இழுத்து போட்டு பிச்சு எரிஞ்சிருக்குது அந்த வெள்ளை யானை. தினம் சிலந்தி வலைய பின்ன யானை பிச்சு போட ஒரு நாள் ரொம்பவே கோபம் கொண்ட சிலந்தி யானையோட தும்பிக்கைக்குள்ள பூந்து கடித்து அதை வரம் பண்ணுது. வலியை தாங்க முடியாத யானை என்ன பண்ணுதுன்னா தும்பிக்கை தூக்கி அடித்து சிலந்தியை கொண்டுட்டு தானும் உயிர் துறக்குது. சிலந்தி பின்னிய வலைய மிகப்பெரிய சிவசேவையாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சோழகுலம் செழிக்க அரசனுக்கு மகனாக பிறக்கிற பெரும்பேரனை வழங்குறாரு ஈசன். சோழ மன்னன் சுபதேவர், சோழ அரசி கமலவதி அவங்களோட வயிற்றில் பிற்காலத்தில் 74 யானை புகா மாடக் கோயில்களை கட்டிய சிவநேச செல்வன் உதிக்கிறாப்படி.
செங்கோற்சோழன் பிறந்ததே இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்க. அதாவது குழந்தை பேர் நடக்க இருந்த சமயத்தில் ஜோதிடர் ஒருத்தர் இன்னும் 1 மணி நேரம் கழித்து குழந்தை பிறந்தா 3 உலகங்களையும் கட்டியாளக்கூடிய சோழகுல விளக்கா இந்த பையன் வருவான் அப்படிங்கிறது சொல்கிற கேட்ட கமலவதி தேவியார் அப்படின்னா என்னோடய காலெல்லாம் மேலே தூக்கி என்னை தலைகளை கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுறாங்க. 1 நாளிகை கழித்து பிள்ளை பிறந்திருக்கு. ஆனால் அப்படி கட்டி போட்டங்காட்டி கமலவதி அம்மா இறந்துடுறாங்க. இருவரோட நிலையும் தலைகீழாக மாறினுங்காட்டி பெரிய உயிர் பிரிய சிறிய உயிரோட கண்களுக்கு ரத்தம் அதிகமாக பாய செக்கச்செவந்த கண்களோட பிறந்திருக்குது குழந்தை. அதனால தான் அந்த குழந்தைய செங்கோற்சோழன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அவர் கட்டின கோயில் தாங்க இந்த பெருந்துறையில் இருக்கிற சோழீஸ்வரர் கோயில். இங்கே இருக்கிற தேவியோட பேர் வேதநாயகி அம்மாளுங்க. கோவில் வளாகத்துக்கு உள்ளார முருகப்பெருமான், ஐயப்பன், அப்புறம் சிவாலய தெய்வங்கள் அவங்களுக்குன்னு தனித்தனியாக சன்னதிகள் இருக்குங்க. இங்கே அர்த்த மண்டபத்தில் ஆதி காலத்தில் பிரதிஷ்டை பண்ண சிலாரூப திருமேனிகளும் வில்வ மரத்தடியில் ஒரு பழைய லிங்க திருமணியுமே நம்ம பார்க்கலாங்க. இந்த கோவிலோட பிரதான தெய்வமான சோழீஸ்வரரும் இறைவி வேதநாயகியும் பெருந்துறையில் தங்களை தரிசிக்கிறவங்களுக்கு அருள் கொடுத்து காத்து வர்றாங்க. பொய்கையார் அப்படிங்கிற புலவரால் நட்பு அப்படிங்கிற பூ மலர்ந்து சேரனோட உயிரை காத்த தலமான பெருந்துறைக்கு இந்த கோவிலை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் வருங்க. நல்ல ஒரு பெரிய வளாகத்தில் இருக்குங்க இந்த கோவில். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குங்காட்டி டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். ஒரு பழமையான கோவில், நல்ல அமைதியான ஒரு தரிசனம் கிடைக்கும். காரு, பைக்குன்னு எல்லாமே உள்ளே நிறுத்துறதுக்கும் வசதி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.